வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் டே சதீஷ் 30/6/2025. இன்றைய முக்கியமான பங்குச்சந்தை செய்திகளை விட தங்கம் பொத்து விலை விழுந்துருச்சுன்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்படியே அது நடந்திருக்கான்னு பார்த்தா உண்மையிலேயே மார்க்கெட்டில் அப்படி ஒன்றுமே இல்லைங்க. ரீசெண்டாக தங்கம் அரௌண்ட் $3,500 இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஒரு அவுன்ஸுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் நம்ம பார்த்து லாஸ்ட் வெள்ளிக்கிழமை சரி இன்னைக்கு சரி அரௌண்ட் $3,270 $90 வரைக்கும் தாங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இஸ்ரேல் ஈரானோட பரபரப்பான போர் பதட்டத்தில் ஜூன் 14 24 கேரட் தங்கம் 1 கிராம் 10,168 ரூபாய்க்கு போச்சுங்க. அதுதான் வரலாற்று உச்சம். ஆனால் இன்னைக்கு 1 கிராம் 24 கேரட் 9,726 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. 22 கேரட் வரலாற்று உச்சமா அதே ஜூன் 14 1 கிராம் 9,320 ரூபாய்க்கு ட்ரேட் ஆச்சு. இன்னைக்கு 8,915 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரீசெண்டாக வந்த ஹையில் ஒரு சவரன் நம்ம கம்பேர் பண்ணோம்னா அரௌண்ட் 3,240 ரூபா குறைஞ்சிருக்குங்க. 1 கிராமுக்கு 405 ரூபா தான் குறைஞ்சிருக்கு. வெறும் 5% கூட இன்னும் கோல்டு கரெக்ட் ஆகல. அதுக்குள்ள கோல்டு இறங்கிருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு பேனிக்கான பெர்செப்ஷன் தான். ஏற்கனவே ஒரு ஹை ரேட்டை பார்த்தனால கொஞ்சம் ஒரு ஸ்லைட் டவுன் வந்துச்சுனாலே மார்க்கெட் கரெக்ட் ஆச்சுன்னு நினைக்கிறாங்க. இது உண்மையிலேயே சரிவு கிடையாது. கடந்த ஒரு வருஷத்தில் கோல்டு 20-25% கொடுத்துருங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வேணும். அதனால நீங்கள் சாமர்த்தியமாக இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கோல்டுக்கு ஒரு 5-10% கொடுக்கலாம். அதுவும் உங்கள் சொந்த முடிவில் இருக்கணும். அப்போ உங்களுக்கு ஏன் ரீசெண்டாக கோல்டு ஏறிச்சு இப்போ இறங்க தொடங்கி யோசனை இருக்கும்ல, அது காரணம் என்னென்னா பொதுவாகவே வேர்ல்டு வைடாக ஏதாவது வார் இந்த மாதிரிப்பட்ட பதட்டமான சூழ்நிலைகள் வரும்போது எல்லாமே சேஃப் அசட்டுக்கு தான் எல்லாரும் மாறுவாங்க. அந்த சேஃப் அசட் ஹெவனா கோல்டை பார்த்தாங்க. அதனால எல்லாரும் கோல்டை நோக்கி குறி வச்சு துரத்தி வாங்கினாங்க. வெறும் ஏறிடுச்சுங்க. இப்போ போர் நின்றுடுச்சு. ஓரளவு சுமூகமான ஒரு சூழல் வந்துருச்சு இல்லையா. இப்போ எக்ஸிஸ்டிங் கோல்டில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் விற்று ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு வர்றாங்க. கொஞ்சம் ரிஸ்க் இருந்தாலும் இந்த மார்க்கெட்டில் ரிட்டர்ன் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி நம்புறாங்க. ஆனால் ஆஸ் அ லேமனா நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. பொதுவாக எப்போவுமே கோல்டுக்கு ஒரு அலாட்மெண்ட் கொடுங்க, ஒரு அலோகேஷன் கொடுங்க. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் அரௌண்ட் 5-10% நீங்கள் கொடுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஃபிசிக்கல் கோல்டு தேவை, இப்போ கல்யாணம் இந்த மாதிரிப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னா நீங்கள் அதுக்கு ஃபிசிக்கல் கோல்டு வாங்கணும்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அது இஷ்யூவே கிடையாது. இது எல்லாத்தையுமே தாண்டி கோல்டில் கட்டாயம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அப்பப்போ கவர்மெண்ட் சவரன் கோல்டு பாண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பட்டத்தை உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் தாண்டி கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, கோல்டு ETF இருக்குது, டிஜிட்டல் கோல்டு நீங்கள் வாங்க முடியும். 3% GST பே பண்ணணுங்கிறதே மறந்துடாதீங்க. உங்களுக்கு தங்க நகை தேவையில்லாத பட்சத்தில் கோல்டு காயினா கோல்டு பாரா வாங்கி வைக்கிறது இன்னும் உங்களுக்கு ஃபேவர். இது எல்லாத்தையும் தாண்டி மார்க்கெட் நியூஸை பார்த்து கோல்டு வாங்காதீங்க. கோல்டு கட்டாயம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும். அந்த கோல்டோட பெர்சன்டேஜ் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எத்தனை % இருக்கணுங்கிறத நீங்கள் தான் உங்களுடைய ரிஸ்க் அப்பீலுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கணும். ஏன்னா லாஸ்ட் 40-50 வருஷம் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டோட CAGR அரௌண்ட் 10% தான் இந்தியாவில். இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் அதுவும் வெறும் 6.6% தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ருபி டாலருக்கு அகேன்ஸ்டாக இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் டிஃபர் ஆகுதுல்ல, அந்த டிஃபரன்ட்னால தான் 10% CAGR ஆகுது இந்தியாவில் கிடச்சிருக்குங்க. இல்லைன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கூடிய அதே 6.6% ரேட்டில் தான் கொடுத்துருக்கிறதுக்கு சான்சஸ் திரும்ப அதிகம். ஸோ கோல்டு டவுன் ஆகுதும் திரும்ப ஏறுறதும். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் டவுன் ஆயிருக்குல்ல, வீக்காக இருக்குல்ல, இது மாதிரி தாங்க. இன்னைக்கு டவுன் ஆச்சுன்னா நாளைக்கு ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் மார்க்கெட் போயிருக்கு. See you tomorrow on the super topic.